சரி, பிரம்மா நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்கு பயங்கரமாக வர்றத கேள்வி கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் கிராஸ் கேள்வி கேட்கையில் கீழே வழக்கறிஞர்கள் மூடிடுதான். இதெல்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கோர்ட்டார் கேள்வி கேட்கையில் வழக்கறிஞர்கள் அப்படியே பேச்சை திருப்பி அமைக்கிருதான். என்ன காரணம்? அந்த பேப்பருடைய ஒரு காரணம். வழக்கறிஞர்களுக்கு அரசியல்வாதி நடத்துகிறது எல்லா கணக்குமே தெரியும். இத்தனாயிரம் கோடி வாங்கிறதும் தெரியும். இத்தனாயிரம் கோடி அவன் சுருட்டிட்டு போகிறதும் தெரியும். இத்தனாயிரம் கோடி அவன் பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் சொருகி வீடு வாசல் கட்டி இடங்கள் வாங்குறதும் தெரியும். இத்தனாயிரம் கோடி லஞ்சம் போய் அங்கங்கே அமுக்கிறது தெரியும். 2ஆம் நம்பர் திருச்சி உலக நாடு நடத்துகிறதும் எல்லாம் தெரியும். வழக்கறிஞர்களுக்கு அனைத்தும் தெரியும். ஏன்னா வழக்கு உள்ளே ஏற்றுற கணக்கில் 2 பாயிண்டில் எடுக்கக்கூடியது வழக்கறிஞர்கள் எடுக்கலாம். ஆனால் காகித பேப்பரை வெளியிலேருந்து வீசின உடனே மயங்கி போயிருந்தாங்க. இந்த மது போதைன்னா சாராயம், எரி சாராயம் பேர் வச்சுருக்கான்ல, பிராந்தி விஸ்கி, இது எல்லாமே தமிழ் வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை பிராந்தி விஸ்கி. தமிழ் வார்த்தையில் சாராயம், கள்ளச்சாராயம் விற்பனை ஆகி உலக நாடு ஓடிக்கொண்டே இருக்குது. தாய் இந்தியா நாடு முழுவதும் நடக்கு. தமிழ்நாட்டில் தான் 100க்கு 100 இந்த சாராயம் பயங்கரமாக குடித்து போதையில் இழந்து ஒவ்வொருத்தன் குழல் ஊதான் கொட்டு வாசிக்கான். அதை எதுக்குடா நீ வாங்கி குடிக்க? நீ எதுக்குடா ஓட்டு முத்திரை போடுத? நீ எதுக்குடா அவனை போய் அரசியல்வாதியை தூக்கி வேட்டியை தூக்கி நீ எதுக்குடா பார்க்க? முட்டாப்பைகளே, நீ தப்பு செஞ்சுட்டு அவனை போய் சொல்லலாமாடா? அவன் தான் சொல்லுதான்ல, உனக்கு மது போதையை கொடுத்தால் அடிமை ஆகிடுவ, காகித பேப்பரை இறைச்சால் எங்களுக்கு அடிமை ஆகிடுவ, அடுத்தாப்புல வீடு வாசல் நீ கெட்டி டேரக்டராக 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்த்தேன்னா எங்களுக்கு அடிமை ஆகிடுவ. அரசியல்வாதி சொல்கிற கணக்கு, அரசியல்வாதி செய்கிற கணக்கு. எம்எல்ஏ இப்படி தான் நினப்பான், எம்பி இப்படி தான் நினப்பான், மந்திரி இப்படி தான் நினப்பான், முதலமைச்சர் இப்படி தான் நினப்பான், டெல்லி குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, பிரதமர் இப்படி தான் நினப்பான், அடுத்து பஞ்சாயத்து போர்டு வார்டில் கீழே இருக்கிறவன் எல்லாம் அனைத்தும் இப்படி தான் நினப்பான். அப்போ கடவுளை அவமதிக்கானா? இப்போ நீயா கடவுளா? இப்போ குடுப்பில் குறுக்கெலும்பு அடித்து நொறுக்கையில் ஐயையோ கடவுள் தான் அப்படியேம்மா. காவல்துறை அதிகாரி எல்லா அதிகாரியுமே கேட்டுக்கோப்பா. 13வது கோடீஸ்வர் ஜோதிலிங்கம் கைலாசத்திலேருந்து நீதிமன்றம் கோர்ட்டிலேருந்து ஐயா கொடுக்கார் கணக்கு. நீதி அரசர் கணக்கு இடுதார், நீதிமான் கணக்கு போடுதார், நீதித்துறைக்கு கோர்ட்டுக்கு எல்லா வழக்கு ஏற்றுதார். தப்பு செஞ்ச கணக்கை வழக்கு ஏற்றுதார். அனைத்து 2ஆம் நம்பர் போகிறது ஒன்றால் கண்டுபிடிக்க முடியாதா? உன் டேப்பில் வச்சு சாப்பிடுத உணவுலேருந்து போதையிலிருந்து எல்லாம் பண்ண முடியாது. அரசியல்வாதி அமுக்கி வச்சுருவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கப்பா, எல்லாமே பாழாக்கிட்டான். குடி போதையை குடிச்சிட்டு அந்த எரிவாய் சரக்கை குடிச்சிட்டு அவன் மோண்ட இடத்த அந்த மண் அரிச்சு போகுது. அந்த மண்ணில் விளைஞ்சி உன் உயிர் வாழுறதுக்கு சோறு பருப்பு உணவுகள் எல்லாம் நவதானியங்கள்லாம் கொடுக்கு. அதே அசிங்கம் பண்ணுதீங்களப்பா. உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காப்பா? உலக நாடே புரிஞ்சு நடை, தெரிஞ்சு நடை. முக்கால்